ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं निर्धारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादिदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। स्वयंग्रेश भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की, कृष्ण महामंत्रम की, श्री गुरुदेव की, साई गौर प्रेमानंदे। हरे कृष्ण। ஸோ பிரபாதுடைய பாஸ்ட் டைம்ஸ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க பிரபா 1975 இல்லையா? அதான் விட்டோம் லாஸ்ட் டைம். ஹிருதயானந்த மகாராஜுக்கு ரொம்ப ரொம்ப பரவஸ் போயிட்டார். ஏன்னா எல்லாம் கீர்த்தன் பண்ணுங்கட்டார். பிரபா வந்து இறங்கியிருக்கார் அப்பலாம் டெம்பிளுக்கு. நந்தபிராண பிரபு சொல்கிறார், அவங்க பிரபா வந்தோடனே மேலேருந்து மலர்கள் தூவுறாங்க. இந்த பெட்டல்ஸ்லாம் சொல்லுவாங்களே, அந்த பெட்டல்ஸ் தூவுறாங்க. ரெண்டு பக்கம் டிவோட்டிஸ் லைனில் நிற்கிறான். சில பேர் கர்மீஸ் நிற்கிறான், புதுசாக வந்தவங்க நிற்கிறான். ஓகே, பிரபா நல்லா வெறுகாக நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பிரபா அது வெளியே தான் போகிறார். பிரபா போக அப்படி பூவை தூவுறாங்க. ஓகே, ஸோ அது வெளிலேருந்து உள்ள வரையும் டெம்பிளுக்குள்ள வரையும் போகுது லைனு. நடுவில் போகிறார் பிரபாது. நேராக வியாசத்தில் உட்காராம நேராக டெம்பிள் ஹாலுக்கு போயிட்டார். ஹரிகிருஷ்ணன் டெம்பிள் ரூம் போயிட்டு சொல்கிறார், டிடி எல்லாம் விழுந்து கும்பிட்டு அப்புறம் சொல்கிறார், ஓ நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கன்றார். ஓகே, அப்போ ஹிருதயானந்த மகாராஜ் வந்து வியாசத்தில் உட்காருங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. பிரபாதர் அங்கே வந்து உட்கார்றாரு. அவர் உட்கார்ந்தோடனே அவருக்கு வியாச பூஜை பண்ணுறாங்க. ஓகே, வியாச பூஜை, குரு பூஜா, ஸ்ரீ குரு சரணபத்மம் படிப்பாங்கள்ல அந்த பாடல். ஸோ அதனால் இது வந்து முதல்ல இருந்த விட இப்போ நல்லா சேனல் அதிகமாகிடுச்சு. ஓகே, குரு பூஜைலாம் படித்து இது பண்ணுறாங்க, வரவேற்கிறாங்க. இப்போ ரொபோட்டோ ரோயிஸ்னு ஒருத்தர் சொல்கிறார், நான் இதுக்கு முன்னால் பிரபாதர் பார்த்ததே இல்லை. நிறைய டிவோட்டிஸ் இந்த மாதிரி இருக்காங்க, பிரபாதரை பார்த்ததே இல்லை. மாதாஜி ஒரு வந்தாங்க, சுதாமராஜ் வந்தீங்களே லைனில். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் வீடியோ வந்தால் நல்லாயிருக்கும். அவன் மாதாஜி தான் வந்திருக்காங்க, நீங்களும் வீடியோ வந்துருங்க. ஈஸ்வர ஜெயஸ்ரீ மாதாஜி, கலாவதி மாதாஜி, சரோஜா மாதாஜி, மலையாளம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, எல்லா வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு டைமில் பார்க்க நிறைய பேர் இந்த மாதிரி டிவோட்டிஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் பிரபாத் பார்க்குறது. ஏன்னா அவங்களாம் பேக்ரவுண்ட்லேயே ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ரொம்ப பதட்டமாக இருக்கிறார் அவர். அவரை பார்த்தோன்னே தெரிஞ்சுப்பார், அவர் நான் ஒரு ஏமாற்றுக்காரன்னு தெரியும். இப்படி தான் ஒருத்தர் ஃபீல் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஒரு ஏமாற்றுக்காரன் நான் வந்து கீழ் நிலையில் இருக்கேன், இந்த மாதிரி ஒருத்தர் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். ரொபர்ட்டோ ரூயிஸ் வந்து அப்படி ஃபீல் பண்ணுவார். என்னாச்சு? ஸோ அதனால் இந்த ரிசப்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே வந்தவொடனே என்னாச்சு, ஏர்போர்ட்டுக்கு வந்தவொடனே சொல்கிறார் பிரபாத் வந்துட்டார் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுறாங்க, பிரபாத் வந்து தன்னுடைய பொற்பாதங்கள் மெஸ்களை வச்சுட்டாருன்னு சொன்னோடனே அங்கே ரெடி ஆகிக்கலாம். இப்படி நிறைய பேர் அந்த நிகழ்ச்சியை நிறைவு கூடுறாங்க. ஓகே, சித்தி மோகனா சொல்கிறாங்க, பெரிய விண்டோ இருக்குது, அதெல்லாம் எல்லோ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அங்கே வந்து பிரபாவுடைய ஃபேஸில் வந்து அந்த எல்லோ லைட் அப்படி படுது, அப்படி பிரகாசமாக இருக்குது. ஓகே, ஒருத்தர் லெஃப்ட் சைடு, ஒருத்தர் ஸ்ட்ராங் மேன் ரைட் சைடு. இந்த ஸ்ட்ராங் மேன் வந்து ஏற்கனவே பாடி கார்டாக ஒர்க் பண்ணியிருக்கார்.
யாராவது ஸ்ட்ராங் யாராவது வந்தாங்கன்னா அவர் இது எஸ்கார்ட் பண்ணி கொடுப்பாரு அந்த மாதிரி. ஓகே, 2 பேர் சத்திரியா மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. பிரபாத் சொல்கிறார் வந்தேயம் ஸ்ரீ குரு ஸ்ரீபதகுலம் அதை பாடுறார். குரு பூஜை முடிஞ்சோன்னா பிரபாத் வந்து இங்கிலீஷில் பேசுகிறார். ஆனால் சில பேர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பிரபாத் சொல்கிறார் மை டியர் டிவோட்டீஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களை வந்து எனக்கு பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம 4 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். இங்கே வரணும்னு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஆனால் நிறையா விதமான நிகழ்ச்சிகள்னால வர முடியலைங்க. எனக்கு ஓல்டும் ஆகிடுச்சு ஏஜ். அப்போ வயசு என்ன ஆக்சுவலாக 96, 79 வயசு ஆயிடுச்சு. ஓகே, 79 இயர்ஸில் ட்ராவல் பண்ணுறாரு பிரபாத். ஸோ வேணும் சார், நான் வந்து உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். நல்ல ரிசப்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஒரு போலீஸ் எஸ்கார்ட் வெஹிக்கிளில் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் டைமு, போலீஸ் வந்து முன்னாலே பின்னால் வருவாங்க, அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கீங்க. இது 1962 1962 லக்னோவில் இந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் நடக்குது. ஆனால் உங்களை பார்த்துல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாம் கிருஷ்ண உணர்வில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. அதனால் இந்த கிருஷ்ண கான்சியஸ் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனித சமுதாயத்துக்கு. இது ஒரு சாதாரணமான மத சம்பந்தமான மூவ்மெண்ட் கிடையாது. ஓகே, ரொம்ப திருப்பி சொல்கிறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, இந்தியன்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் என்ன கிறிஸ்டியன்ஸை ஹிந்துவாக கன்வெர்ட் பண்ணீங்களான்னு கேட்குறாங்க. எவ்வளோ முட்டாள்தனமான கேள்வின்னு பிரபாத் சொல்கிறார். நாம அப்படிலாம் ஒன்று வேலையில் இறங்கவே இல்லை. நான் முதல்ல ப்ரீச் பண்ணும்போதே நான் அப்படி சொல்லவே இல்லை, கிறிஸ்டியன்லாம் ஹிந்துவானு சொல்லலை. ஹிந்துவிசம்ங்கிறது சோகால் லாங்குவேஜ், சோகால் ரிலீஜன். கிறிஸ்டியன் ட்ரூ கிறிஸ்டியன் ஆகணும், ஹிந்து ட்ரூ சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி தான் ப்ரீச் பண்ணேன்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி திருப்பி அவருடைய லெக்சர் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் அப்படி ரொம்ப அட்டென்ஷன் உட்காந்து கேட்குறாங்க. ஓகே, பிரபாத் சொல்கிறார் ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் அண்ட் ஈஸி அப்படின்றார் பிரபாத். ஓகே, பக்தியும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் படிப்பறி விளையாட்டாலும் பரவாயில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ஹரே இந்த மந்திரத்தை சேர்த்து சான் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்களா, பெரிய தத்துவவாதியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய ஃபிலாசபரா, உங்களுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது, நீங்கள் படிக்கலாம், புக்ஸ்லாம் படிக்கலாம். 50க்கு மேலே புக் இருக்குது அப்படின்றார். 75 புக்கு இருக்குது, 400 பேஜ் இருக்குது ஒரு புக்கும். அதனால் யாரெல்லாம் கன்வின்ஸ் பண்ணலாம், சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக யாராக இருந்தாலும் சரி, வாங்க படிங்க, எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது, யூரோப்பியன் லாங்குவேஜ், டேக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் அப்படின்ற பிரபாத். ஸோ அதனால் தெய்வ வழிபாடு, குரு வழிபாடு, கிளாஸஸ் நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு 5 மணி நேரம் டெய்லி இன்வால்வ் ஆகிடுங்க. இந்த கிளாஸஸ்ஸு ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இந்த ரெகுலராகவே இதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். 45 நிமிஷம் ஒரு பீரியட், அதில் வந்து நம்ம கிருஷ்ண கான்சியஸ் போதிக்கலாம். இப்படி எல்லா பீரியட்லையும் 8 பீரியட் வரும்ல, எல்லாம் இது பண்ணலாம்னு. ஓகே, அதனால் நிறைய சப்ஜெக்ட் மேட்டர் நமக்கு இருக்குது, எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷம் ஆகுமா இது படித்து முடிக்கிறதுக்கு. பிரபாத் சொல்கிறார் அவருடைய கணக்குப்படி. நீங்கள் எல்லாம் யங் மேன், அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக படிங்க, சேன் பண்ணுங்கள், தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ப்ரீச் பண்ணுங்கள், புக்ஸை சேல் பண்ணுங்கள், சோம்பேறியாக மாத்திரம் இருக்காதீங்க. என்ன சொல்கிறாரு, சோம்பேறியாக இருக்காதீங்க அப்படின்னா. ஓகே, எப்பயுமே எங்கேஜ் ஆகிருங்க, அதுதான் கிருஷ்ண உணர்வு. ஸோ பிரபாத் பேசுகிறார். அப்போ நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, திருமண வாழ்வுலாம் அப்ரூவ்டான்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்ரூவ்டு தான்ன்றார். இது வந்து ஆன்மீக லைஃப் கிடையாது, மீன்ஸ் ஆன்மாவும் கிடையாது, இருந்தாலும் நம்ம இந்த உடலை எடுத்ததுனால திருமணம் பண்ணிக்கலாம். சில பேர் பண்ண மாட்டாங்க, சில பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிறார். ஓகே, ஸோ ஒரு இன்னொருத்தர் கேட்குறாரு, நம்ம ஏன் இங்கே இருக்கோம், நம்ம எங்கே போக போகிறோம்னு கேட்குறாரு. நம்ம எல்லாம் உயிரினங்கள், நம்ம இங்கே வரணும்னு நினச்சோம், அதனால தான் இங்கே வந்திருக்கோம். அடம்பிடிச்சு இங்கே வந்திருக்கோம், இங்கே தனியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். அதனால் இங்கே கிருஷ்ணன் நம்மளை அனுப்பிச்சிட்டாரு. ஒரு மெர்சியோடு அவரும் கூட சேர்ந்து வந்திருக்கார், பரமாத்மா வந்திருக்கார் இல்லையா. அதனால் இங்கேயே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நிச்சயமாக ஹாப்பியாக இருக்க முடியாது. பௌதிக லோகத்தில் துக்காலயம் சாஸ்வதம் நிச்சயமாக ஒரு கஷ்டப்பட வேண்டிய இடம். ஸோ அதனால் நீங்கள் வந்து நிச்சயமாக கிருஷ்ண லோகம் போகணும், அப்போ வந்து ஹாப்பி ஆகிடுவீங்கன்றார். ஓகே, ஒரு மெக்சிகன் லேடி வந்து கேட்குறாங்க இங்கிலீஷில், இங்கே இருக்கிற எல்லா மெக்சிகன் டிவோட்டிஸ்க்கு சார்பாக நான் உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, பிரபா சன்னியாசி பிரின்சிபல் ஹனுமான் பிரபு, ஹனுமான் இவர் வந்து சன்னியாசி ஹனுமான் கோஸ்வாமி. இவர் வந்து அவருடைய ஸ்டேட்டஸ்லேருந்து விழுந்துட்டார். சன்னியாசத்தை மெயின்டைன் பண்ணல, அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு.
இது மாதிரி எதுவுமே இஸ்கானில் அப்படி நடக்கவே இல்லை முன்னால். தான் ஃபஸ்ட்டு டைம் ஹனுமான் கோஸ்வாமி இது மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிட்டார். ஸோ பிரபுபாதை வந்திருக்கார் ஃபஸ்ட்டு டே. ஹனுமான் இப்போ பிரபு ஆகிட்டார் இல்லையா, சுவாமி கிடையாது. இப்போ ஹவுஸ் ஹோல்டராக வந்து பிரபுபாதை பார்க்க வந்திருக்காரு. ஹனுமான் பிரபுவும் கொஞ்சம் பேர் சீனியர் பீப்புளும் அங்கே இருக்காங்க. ஹனுமான் பிரபு சொல்கிறார், சைத்தன்ய பாபருக்கு ஒரு சன்னியாச டிசைபிள் இருந்தாங்க, சோட்டா ஹரிதாஸ். அவரை வந்து சோட்டா ஹரிதாஸை வந்து சைத்தன்ய பாபு ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு பெண்ணை அப்படி பார்த்ததுனால, சன்னியாசி பார்த்தோடனே அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நானும் உங்கள் சன்னியாசி டிசைபிளாக இருந்தேன், நானும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களா பிரபான்னு கேட்குறாரு. உடனே அந்த ரூம் ஃபுல்லாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு எல்லாம் அப்படியே பிரபாதை வந்து இப்படி பார்த்துட்டே இருந்து இப்படி தலையை கீழே குனிஞ்சிருக்கார். ஓகே, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பிரபாதை அப்படி தலையை வந்து பார்க்குறாரு. அது சொல்கிறார். ஓகே, சைத்தன்ய மகாபிரபு கடவுள். ஓகே, அவர் வந்து இந்த உலகத்தில் வந்து கிருஷ்ண வேகத்தை பரப்புறது வந்து அவருக்கு 1 செகண்ட் போதும், இப்படி அதுக்குள்ளே பரப்பிடுவார். ஓகே, அவருக்கு வந்து எந்த விதமான உதவியும் தேவையில்லை. நான் கடவுள் கிடையாது, நான் சிம்பிளி கடவுளுடைய சேவகன் தான். ஓகே, எனக்கு நிறையா விதமான ஹெல்ப் தேவைப்படுது, உதவி தேவைப்படுது. நீங்கள் நிறைய எனக்கு சேவை பண்ணியிருக்கீங்க, நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு எப்போயுமே கடன்பட்டிருக்கேன், நிறைய எனக்கு அசிஸ்ட் பண்ணதுனால நான் எப்படி உங்களை ரிஜெக்ட் பண்ண முடியும்னு சொல்லி பிரபுபாதை கேட்குறாரு. ஓகே, அப்படியே ரூமில் எப்படி எல்லாருமே அப்படி ஆச்சரியத்தில் உட்காந்துருக்காங்க எல்லாரும். ஏன்னா பிரபுபாதனுடைய கருணையை காட்டுது. ஓகே, ஸோ ஹனுமான் பிரபு சொல்கிறார், அவருடைய ஃபேமிலி, அவருடைய சன்லாம், அவருடைய சன்னோட பேர் பக்தி வேதாந்தன்னு வச்சிருக்காரு. பிரபுபாதர் சொல்கிறார், பக்தி வேதாந்தம் பேர் வைக்கக்கூடாது அப்படின்றார். ஏன்னா சமயமே நீ குழந்தைய கண்டிக்க வேண்டியிருக்கோம், தப்பாக பண்ணா, பக்தி வேதாந்தம் பண்ணாதடா அப்படின்லாம் தட்டி கேட்டோம், அப்போ என் பேரை சொல்கிறீங்களேன்னு சொல்கிறார். குருவை கண்டிச்ச மாதிரி ஆகிடுமே என்ன. ஹனுமான் பிரபு உடனே டிஸ்டர்ப் ஆகிட்டார். ஐயோ நம்ம தப்பாக பேர் விஷயம், என்ன பண்ணுறது, பேர் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பிரபா சொன்னார், நாங்கள் ஏற்கனவே இப்படி இப்போ சொல்கிறார் ஹனுமான் பிரபு, ஏற்கனவே நாங்கள் இப்படி கூப்பிட்டு பழகிட்டோம், இப்போ நாங்கள் எப்படி கூப்பிடணும்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா கொஞ்சம் சொல்கிறார், ஓகே அது ஓகே தான், ஏன்னா நீங்கள் பக்தி வேதாந்தம் வைக்கல, பக்தி வேதாந்தம் தாசா தான் வச்சுருக்கீங்க, அதனால் ஓகே தான் அப்படின்ட்டார் பிரபா. நம்ம எப்படி கிருஷ்ணதாசா அந்த மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஓகே தான் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். கிருஷ்ணா கிடையாது, கிருஷ்ணாவுடைய சர்வெண்ட், நீங்கள் ஹனுமான் கிடையாது, நீங்கள் ஹனுமானோட சர்வெண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஹனுமான் தாஸ் சார். ஹரே கிருஷ்ணா மாதே, சத்யா மாதேஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் சத்யா மாதாஜி நீங்கள் சண்டே வர முடியுமா? சண்டே வந்து இங்கே நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், நீங்கள் காரில் கூட்டு போய் கார்லேயே கொடுத்துடலாம். பேர் என்ன, இந்த ராஜகிரி பக்கத்தில் ஒரு தாமோதர ப்ரோக்ராம், கரெக்டாக 1 hour 5:30 to 6:30. I will come பிரபுஜி. I will come, okay, coming. அந்த அட்ரஸ் I have sent in Radharani group. Okay. Okay, I will send again, okay, so that you can come with us also because okay. Yeah, thank you. Thank you. Thanks. So அப்போ அன்றைக்கி ஒரு நாள் ஈவினிங் வந்து பிரபுபாதர் வந்து பர்த்டே லெக்சரில் கொடுக்குறார். ஓகே, ஹிரண்யாத மகாராஜா வந்து கீழே உட்காந்துக்கிறார், பிரபுபாதர் கிட்ட அவருடைய பாதங்களில் உட்காந்துக்கிறார். ஓகே, பாதங்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு ஸ்பானிஷில், ஸ்பானிய மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ண இங்கிலீஷ்லேருந்து. இப்போ நிறைய கொஸ்டின் வருது. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ஸ்பானிஷில் கேட்டேன்னா அப்புறம் மகாராஜ் சொல்கிறாங்க, கிருஷ்ணானந்த மகாராஜ் சொல்கிறாங்க பிரபுபாதத்தை, நம்ம ஏற்கனவே நிறைய ஆஃபன்ஸ் கமிட் பண்ணி தான் என்ன பண்ணுறது, நம்ம எப்படி இப்போ தூய்மையாகுதுன்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு பிரபுபாதர் சொல்கிறார். நீங்கள் இனிமேல் கமிட் பண்ணக்கூடாது ஆஃபன்ஸு, அதுதான் முக்கியம். நீங்கள் வந்து ஏற்கனவே கமிட் பண்ண ஆஃபன்ஸ்லாம் கிருஷ்ணா எடுத்துக்கிறாரு, நீங்கள் இனிமேல் கமிட் பண்ணக்கூடாதுன்றார். ஓகே, இதுதான் அந்த மாதிரி இருக்கிறேன். வி டோன்ட் நோ ஹவு வி கேன் இன்க்ரீஸ் அவர் டிசைர் ஃபார் சாண்டிங், எப்படி வந்து நம்முடைய சாண்டிங்கில் வந்து ஆர்வத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாரு. பிரபுபாதர் சொல்கிறார், நீங்கள் சங்கீதம் பண்ணால் போதும். ஒருத்தரை வந்து குடிகாரன்னு வச்சுப்போம், அவன் குடிச்சிக்கிட்டே இருக்கானா, குடிக்க என்ன பண்ணுவான், பெரிய குடிகாரன் நான் மாற்றிடுவான் இல்லையா, அதே மாதிரி தான். எல்லாம் சிரிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சாண்ட் பண்ணுங்கள், சாண்ட் பண்ணி பெர்ஃபெக்டாக சாண்ட் பண்ண ஆரம்பிச்சுடுங்கன்ற. ஓகே, எவ்வளோ நல்ல எக்ஸாம்பிள் இல்லை? குடிகாரன் குடிக்க பெரிய குடிகாரன் மாறிடுவோம், அதே மாதிரி சாண்ட் பண்ணி பெர்ஃபெக்டாக சாண்ட் பண்ணலாம்ன்றார் பிறப்பார். ஸோ இதுதான் அந்த மாதிரி கேட்குறாரு, என்ன மிகப்பெரிய அஃபென்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. எஸ், அது என்னன்னா குரு அவஜ்ஞா சுத்தி சாஸ்திரம். நீங்கள் ஒரு குருவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறத கேட்கறது கிடையாது.
குருஜின்னு சொல்லிட்டு வந்து அப்புறம் அவர் சொல்கிறத எதுவுமே கேட்கறது கிடையாது. ஓகே, அப்போ உங்கள் நிலைமை என்ன? நீங்கள் ஒரு ஜென்டில்மேனே கிடையாது. ஓகே, ஒரு மேன் கிடையாது, ஜென்டில்மேனே கிடையாது, நீங்கள் ஒரு நல்ல மனிதனே கிடையாதுன்ட்டார் ப்ரோபர். நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க குருஜின்னு சொல்லி கிருஷ்ணா முன்னால் சொல்கிறீங்க, குருக்கு முன்னால் சொல்கிறீங்க, நான் அவங்க சொல்லபடி கேட்குறேன், இது பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் பின்னால் ஒன்று பண்ணுறீங்க. ஓகே, பின்னால் ஒன்று பண்ணுறீங்க இல்லையா, அவருக்கு தெரியாமல் அவரே டவுட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுலாம் தவறு ஆக்சுவலாக. ஓகே, இதுதான் வந்து மிகப்பெரிய அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொபா சொல்கிறார். ஆக்சுவலாக குருஜி அப்படின்னா உடனே நம்ம ரொம்ப ஹையில் இருக்கிறாங்க ப்ரோப்பா அந்த மாதிரி அப்படின்னு அதுவும் உண்மை தான். அதே சமயம் நமக்கு டெய்லி அன்னாட வாழ்க்கையிலையும் சில பேர் நம்ம மீட் பண்ணுவோம் இல்லையா, அவங்க குருஜி மாதிரி இருக்க மாட்டாங்க, ஆனாலும் அவங்க சில சமயம் நம்ம கைட் பண்ணுவாங்க இல்லையா. அவங்களுக்கும் நம்ம எதிராக நடந்தாலுமே இது ஆக்சுவலாக குரு தத்துவம். ஓகே, அது வந்து ஒருத்தர் கிடையாது ஆக்சுவலாக குருங்கிறது குரு தத்துவம். நம்ம அதான் கிருஷ்ணா ஹொய்தேன்னு பாடுறோம், 32 பேர் இருக்காங்க இல்லையா இந்த ப்ரிடிசிஷர், அப்படியே போயிட்டே இருக்கும். அது தவிர ஏகப்பட்ட சிக்ஷா குரு இருக்காங்க. ஆனால் யாரையுமே நம்ம ஒரு மாதிரி பகிர்ச்சிட்டு ஒரு மாதிரி போனோம்னா அது கடைசியில் என்ன ஆகுனா நமக்கு வந்து வினையாக முடிஞ்சிடும். ஓகே, ஏன்னா அந்த குரு தத்துவம் வந்து யார் சொல்கிறாங்கன்னா கிருஷ்ணா தான் இம்ப்ரெஸ் பண்ணி அப்படி சொல்ல வைக்கிறார் ஆக்சுவலாக. ஓகே, கிருஷ்ணா தான் இஸ் தஸ். ஸோ வென் இ டஸ் அகெயின்ஸ்ட் தட் பர்சன், அவருக்கு அகெயின்ஸ்டாக போகும்போது அவர் வந்து கிருஷ்ணாவுக்கு தான் அகெயின்ஸ்டாக போகிறார். ஓகே, ஆனால் இந்த குருவோ சொல்லித்தரார் இல்லையா, அவர் எப்படி நினைக்கணும்னா அவர் தான் பெரிய ஆள்னு நினைக்கக்கூடாது. அவர் எப்படி நினைக்கணும், தான் வந்து ஒரு கருவி தான், இதில் நம்ம ஒரு கருவியாக இருக்கோம், கிருஷ்ணனுடைய மகிழ்ச்சிக்காக மட்டும்தான் நம்ம உழைக்கணும்னு நினைக்கணும். ஓகே, இந்த மாதிரி நினச்சா தான் 2 பேரும் பிழைக்க முடியும். ஓகே, ஒருத்தர் நினச்சி நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் பாரு, எனக்கு அஃபென்ஸ் பண்ணிட்டான் பாரு அப்படி நினைக்கக்கூடாது. இவர் சின்னவர் தான், இன்னும் பெரிய ஆளை பிடிச்சிட்டான் பாரு, இப்போ என்ன இவர் ஒன்றுமே கிடையாது ஜுஜுபி அப்படின்னு சொல்லி கருவேப்பிலை கசக்கிற மாதிரி கசக்கி போட்டாலுமே என்ன ஆகிடும், இது வந்து கிருஷ்ண உணர்வு இந்த மெட்டீரியல் மாதிரி கிடையாது. மெட்டீரியல்லாம் அப்படி பண்ணுவாங்க, ஜாப் ஹாப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. கிருஷ்ண உணர்வு அப்படி கிடையாது. ஓகே, கிருஷ்ண உணர்வு கிருஷ்ணா கையில் இருக்கு, அவர் எப்போனாலும் வித்ரா பண்ணிடலாம், எந்த ஒரு சக்தியும் அவர் வித்ரா பண்ண முடியும். ஓகே, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி குரு தத்துவம் குரு அவைங்க ப்ரோப்பா சொல்கிறார், இது காமன் சென்ஸ். யூ ஆர் நாட் ஈவன் ஜென்டில்மேன், வாட் டு ஸ்பீக் ஆஃப் அ டிவோட்டி. எப்படி உன்னை பக்தன்னு சொல்ல முடியும், நீ ஒரு நல்ல மனிதனே கிடையாதுன்னு சொல்லி ப்ரோப்பா முடிச்சிடுறார். அப்புறம் இன்னொருத்தர் கேட்குறார், நீங்கள் கருமையாக இருக்கும்போது என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி கொஸ்டின் ஹிருதயான மகாராஜ் நல்லா திட்டி விட்டுறாரு, இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். அவரே ஆன்சர் பண்ணிட்டார், பியூடி ஓட்டிலாம் எப்பயும் கருமையே கிடையாது, பிரபாதெல்லாம் தூய பக்தர், அது கருமையே கிடையாதுன்றார். ஓகே, அவர் எப்பயுமே ஆன்மீகத்தெலாம் இருக்காருன்னு சொல்லிட்டார். ஓகே, பிரபாத கேட்குற என்ன கொஸ்டின் கேட்குறாரு, இல்லை ஒன்றும் இல்லைன்றார். ஓகே, நத்திங் பிரபாதம் சொல்லி அந்த கொஸ்டினே கேட்கல. நான்சென்ஸ் இஸ் டாக்கிங் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஓகே, அப்போ இன்னொருத்தர் கேட்குறாரு, ஹவு கேன் வி கண்ட்ரோல் டங், எப்படி நம்ம நாக்கை அடக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரபாத சொல்கிறார், நான் பிரசாதத்தை ஏற்றுறதுக்கு மூலமாக நாக்கை அடக்க முடியும். பிரபா சீக்கிறார், எல்லாரும் சீக்கிறாங்க, ஏன்னா அப்போ பிரசாதம் டைம். ஓகே, ஸோ பக்திவினோத் தாக்கூர் சொல்லியிருக்கார், என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மகாபிரசாதே கோவிந்தே நாம பிராமணிய வைஷ்ணவே ஸ்வல்பன்யம் தம் ராஜன் விஸ்வாசனம் ஜாயதே ஷரீர் அவித்தஜாம். இந்த ஒரு உடல் வந்து அவித்யஜா, அறியாமையின் கடல், அறியாமையின் நெட்வொர்க். ஓகே, ஜோதேந்திர தாயகால், இந்த புலன்களை அடக்க முடியாது. தாகே ஜெத கடின சம்சாரே தாரிபத்தை ஜிவ்ஹாதி, இந்த நாக்கு தான் ரொம்ப கடினம். ஓகே, அடக்கிறது. லோபமாயா சுதுர்மதி, இது அடக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கணும். இது அடக்கவே முடியாது. கிருஷ்ண பரதயமாய் கோரி பரஜிவாய் சிவபிரசாதமாய் சே நாமதபாவம் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ண குணகாவம், அவருடைய அந்த அன்னப்பிரசாதம் எடுத்துகிட்டு அவருடைய க்ளோரிஸை நம்ம பாடணும். இந்த மாதிரி பக்திவினோத் தாக்கூர் பாடியிருக்காரு. அதான் டெய்லி நம்ம மகாபிரசாதம் சாப்பிடணும்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதனால் கிருஷ்ணா கொடுத்துருக்காரு, அந்த வெப்பனை கொடுத்துருக்காரு. என்ன வெப்பன், கிருஷ்ணா ரொம்ப கருணையாக இருக்கனால அவருடைய அந்த ரெமனண்ட், அந்த மீதத்தை கொடுக்குறாரு, அதுதான் பிரசாதம். ஓகே, அந்த கான்சியஸாக சாப்பிடணும். என்ன உப்பு சரியில்லை, அது சரியில்லை, சே நல்லாவே இல்லை, வேறு பிரசாதம் வேறு எதாவது கொடுங்க. அது கொஞ்சம் வரலாம், இல்லைன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணணும், கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை நம்ம ரசிக்கணும். பிரசாதம் வந்து கிருஷ்ணரும் சைத்தன்யம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ரசித்து சாப்பிடணும். அதுதான் வந்து பிரசாதம் ஹானர் பண்ணுற முறை. நம்ம என்ன ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா சில சமயம் நமக்கு உரப்பாக இருக்கலாம், அதெல்லாம் சொல்லலாம், இருந்தாலும் இது பிரசாதம் அப்படிங்கிறத நம்ம திருப்பி கொண்டு வரணும், நிலைமை கொண்டு வரணும், அந்த நினைவு கொண்டு வரணும். ஓகே, இந்த மாதிரி ஒருத்தர் பிரசாதம் சாப்பிட்டுட்டு ஹரிகிருஷ்ண மந்திரத்தை வந்து வைப்ரேட் பண்ணாங்கன்னா, ஓகே வைப்ரேட் பண்ணாங்கன்னா
அவங்களுக்கு வந்து எதுவுமே சரியாயிடும். ஓகே, ஸோ எப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்போ உண்மையாக நீங்கள் கிருஷ்ணா ரியலைஸ் ஆகிட்டீங்க. அப்புறமா சொல்கிறார், யார் ஒருத்தர் பிரசாதம் மட்டும் தான் சாப்பிட வாழ்க்கையில் சபதம் எடுத்துட்டு ஒன்லி ஹரே கிருஷ்ணா ஜாயின் பண்ணனா போதும், அவ்வளோதான் டிவோட்டிஸ். கிருஷ்ணா அவர் இஸ் சரண்டர் டு கிருஷ்ணா. ஓகே, கிருஷ்ணா காப்பாற்றிடுவார். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகே, அதனால் இந்த நாக்கை வந்து இப்படி ஈடுபடுத்துனீங்கன்னா எல்லாம் மற்ற எல்லாம் அடங்கிடும். ஓகே, ஸோ பிரபாதர் வந்து கீர்த்தன் பண்ண சொல்ல கீர்த்தன் பண்ணுறான். கீர்த்தன் பிரசான பகவத்கீதா கிருஷ்ணாவுடைய சேவைகள் இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு பிரபாதர் வந்து இந்த மாதிரி அவங்கள அசோசியேஷன் கொடுக்குறாரு. எல்லா மார்னிங் நைட்டும் சாண்டிங்கு, அப்புறம் வந்து பகவத்கீதை கிளாஸ், இந்த மாதிரி அவருடைய நம்பிக்கையெல்லாம் அங்கே இருக்க பக்தர்கள் நம்பிக்கையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது கிருஷ்ணவர்களில். இதனால பிரபாதர் வந்து உலகம் ஃபுல்லாக போயிட்டே இருக்கிறார். அதாவது சாது சங்க லவமாத்திர சாது சங்க சர்வசாஸ்திர லவமாத்திர சாது சங்க சர்வ சித்தி ஹோய். ஒரு க்ஷணம் தூய பக்தோட நம்ம இருந்தாலும் போதுமா, அது வந்து எல்லா விதமான பக்குவத்தையும் கொடுத்துரும். தொலையாமல் அமேனாப்பி நான் சொர்க்கம் நான் புனர்பவம் பகவ சங்கி சங்கஸ்ய மத்தியான விமுதாசா, இது பாகவத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே க்ஷணம் நம்ம புதிய பக்தரோட சங்கம் எடுத்துட்டா ரொம்ப நல்லது. ஓகே, அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை என்ன மாற்றிடும். ஸோ அப்போ வந்து பிரபாதருடைய ரூம் வந்து டிவைட் பண்ணிட்டாங்க. பெரிய ரூம், அது கர்டன் வச்சு டிவைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எல்லா பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவருக்கு தனியாக ரூம் கொடுத்து அவர் எழுதுறதுக்கு இது மாதிரி பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயுமே பிரபா என்ன பண்ணுறாரு, பாதம் டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணுறாரு. ஸோ 1970 4th கண்டோ பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து 5th கண்டோ, 4 years ஆச்சு 5th கண்டோ பண்ணுறாரு இப்போ. ஓகே, மாதாஜி வரலையா, மாதாஜி வராங்களா பற்றி வரல. ஸோ அதனால் அவர் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட் அப்படிங்கிறது இன்னொரு ரைட்டர் தான். இது ரைட்டர்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு மலை பிரதேசம் போயிடுவான், இம்மதியாக இருக்கணும், அப்போ தான் அப்படியே திங்க் பண்ணி எழுதுறாங்க. ஆனால் பிரபுபாதர் வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளோ புக்கே இருக்கார். அவர் எப்படி நிறையா விஷயமான விஷயங்கள் இருந்து அப்படி வந்து நைட்டு மிட் நைட்டாக எழுத ஆரம்பிக்கிறார். அப்புறம் பகல் ஃபுல்லாக அவருக்கு இதுதான் என்கேஜ்மெண்ட். இந்த மாதிரி இன்னொரு ரைட்டர் தெரியும் எப்படி எப்படி புக் எழுதுனாங்கன்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறாங்க. இது வந்து பல வருஷங்களாக பண்ணிட்டு இருக்கார் பிரபுபாதர். ஏன்னா இது குரு மகாராஜோடைய கட்டளை அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து அவர் சரணாகதி அடைஞ்சதுனால அவர் வந்து ஃபுல்லாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஓகே, ஸோ அதனால் பிரபுபாதரோட பக்தர்கள் பார்க்குறாங்க ஃபுல்லாக போய் பிஸியாகவே இருக்காரு. ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட்டு, டிவோட்டிஸ், லெக்சர், கெஸ்ட் மீட் பண்ணுறது, லெக்சர்ஸ், ட்ராவல், நைட் வந்து ஃபுல்லாக எழுதுறது, இந்த மாதிரி அவர் ரெஸ்ட்டே இல்லாமல் இப்படி சர்வீஸ் பண்ணுறான்னு சொல்லி அந்த பக்தர்கள்லாம் பிரபுபாதர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. என்ன கேட்டாலும் சொல்லணும்னு சொல்லிட்டு 2 பேரை நியமிச்சிருவாங்க அந்த இடத்துல கேட்டில். அவர் எதாவது கேட்டார்னா உடனே அவங்க காரு இல்லை வண்டி எடுத்து சர்ன்னு போவாங்க, போயிட்டு உடனே வாங்கிட்டு தருவாங்க. 10-15 நிமிஷத்தில் எல்லாம் கிடச்சிடும். ஓகே, இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த பிரபுபாதருக்கு ஒத்துழைப்பு தரணும். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம் எழுதி இந்த உலகத்தில் உள்ள மக்கள்லாம் பிரபுபாதர் விடுவிக்க போகிறாரு, நம்ம அவருக்கு எவ்வளோ மேக்ஸிமம் சர்வீஸ் பண்ணணும் அவ்வளோ சர்வீஸ் பண்ணணும் இந்த பக்தர்கள்லாம் புரிஞ்சிச்சு மெக்சிகன் டிவோட்டிஸ்க்கெல்லாம். ஏன்னா அவர் லைஃப்பை நேரில் பார்க்குறாங்க, லைஃப்பில் வந்து அவ்வளோ இது இருக்குது. ஸோ நிறைய பேர் அமெரிக்காவில் உலகம் ஃபுல்லாக பிரபுபாதர் புக்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் ரிவ்யூ கொடுக்குறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி. பிரபுபாதர் வந்து ரொம்ப தேங்க்யூ சொல்கிறார். இந்த ரிவ்யூலாம் நீங்கள் புக்கில் ஆட் பண்ணுங்கள். ஸோ புக்கோடைய இது வந்து வெயிட்டேஜ் அதிகமாகும், நிறைய பேர் வாங்குவாங்கன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பிரபுபாதரோட ஏஜ் 78. ஓகே, இந்த வயசுலேயே அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா விதமான இதையும் அந்த இந்த இஸ்கானையே அவர் தான் சுமந்துட்டு போகிறாருப்பா. ஓகே, ஸோ நந்தபிராண பிரபு சொல்கிறார் பிரபுபாதர் ரொம்ப பிஸியாக இருப்பார் டிரான்ஸ்லேஷனில். சில பேர் பிரபுபாதரை பார்க்கறதுக்கு இருப்போம். என்னோட சில பேர் நைட் டியூட்டிலாம் பார்ப்பாங்க. எப்போயுமே நைட் டியூட்டி பகல் டியூட்டிலாம் இருக்கும். ஓகே, எப்போயுமே அவர் நைட் எனக்கு 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும் என் டியூட்டி. அப்போ பிரபுபாதர் கரெக்டாக அந்த டிக்டாஃபோனை ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணி தூங்கிடுவார். கரெக்டாக 1:30 1 o'clock இல்லை 2 o'clock எழுந்திரிச்சுவார் பிரபுபாதர். அலாம் டக்குன்னு லைட் ஆன் ஆகிடும், திருப்பி டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இன்னொரு பக்தர் சொல்கிறார் எல்லா நாளும் நான் பார்ப்பேன் பிரபுபாதரை. அவர் என்ன பண்ண, ஏன்னா நைட் டியூட்டி அவருக்கு. ஓகே, லேட் நைட் வரையும் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர் வந்து 10 மணி ஒர்க் பண்ணுவார், அதுக்கப்புறம் லேட்டாக ஆகிடும். 1:30 கரெக்டாக எழுந்திரிச்சுவார். எப்படி அவர் 3.5 hours போதுமா ஒர்க்கு? அவர் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாரு.
மார்னிங் வரையும் என்ன பண்ணுவோம், லைட் ஆன் ஆகிடும். 1:30 மார்னிங் வரையும் நமக்குலாம் தூக்கம் வரும்ல ஃபுல்லாக. இவ்வளோ யோசிச்சு பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. இல்லைன்னா மார்னிங் ஃபுல்லாக தூங்கிட்டே இருப்போம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் மங்களாரத்துக்கு அப்புறம் மார்னிங் வாக் போக ஆரம்பிச்சுடுவார். ஓகே, என்ன மாதிரி அவர் வாக் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பீடுக்கு வந்து எங்கே இருக்கிற அந்த டிசேபிள் கூட மேட்ச் பண்ண முடியாது. ஓடி தான் வருவாங்க பின்னால், இலைக்க ஓடி வருவான். அதனால் பிரபா பேசும்போது டிரான்ஸ்லேட் பண்ண யாருக்கு மாட்டாங்க வேகமாக பேசும்போது. அதனால் மெக்சிகன் டிவோட்டிஸ்க்கு ரொம்ப இங்கிலீஷ் தெரியாது, 1-2 வேர்டு அவங்க கேட்ச் பண்ணிப்பாங்க. இருந்தாலும் நிறைய பேர் வருவாங்க. ஓகே, அப்போ இந்த ட்ரீலாம் பார்த்து கேட்பார், எதனா ட்ரீ அப்படின்னு கேட்டே வருவார். ஒரு ட்ரீ வந்து டெட் ஆயிரும், பட்டு போயிடுச்சு. இது ஏன் டெட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்குறா பிரபா. அதோட டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லலாம், இல்லை அப்படின்றார். எல்லாம் அதுக்கு வந்து இன்னொரு பக்தர் சொல்கிறாரு, அவருடைய கர்மா முடிஞ்சிச்சு அதனால் போயிடுச்சு அப்படின்னா. இல்லைன்றார் பிரபா. அப்புறம் ஒரு கேனை அடித்து கீழே அடித்து சொல்கிறார், என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த டீல சோல் இல்லை, அந்த டீல சோல் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஆன்மா இருக்குது, ஆன்மா இல்லைங்கிறத முதல்ல சொல்லணுன்றார் பிரபா. ஸோ யூக்கலிப்டிக் ஸ்டிக்ஸ் இங்கே வேப்பங்குச்சி தேய்ப்போம், அது மாதிரி அங்கே வந்து யூக்கலிப்டிக் ஸ்டிக் யூக்கலிப்டஸ் எப்படி சொல்கிறது, யூக்கலிப்டஸ். ஓகே, அதோடைய குச்சி அதை வச்சு தேய்ப்பார். வேப்பங்குச்சி இல்லை, அங்கே வந்து அந்த ஊரில் வந்து யூக்கலிப்டஸ், இங்கே வேப்பங்குச்சி யூஸ் பண்ணுவார். அந்த ஊரில் அது கிடைக்காது. ஆமாம், அந்த ஆயில் போடுவாங்க, யூக்கலிப்டஸ் ஆயில் சொல்லுவோம்ல, அதோடைய குச்சி. அந்த குச்சி ஆரஞ்சு சரி, ஓகே. யூக்கலிப்டஸ் மரத்தோட குச்சி எடுத்துருவார். சரி சரி, அதை எடுத்து என்ன பண்ணுறாரு, அதுக்காக ஒரு பல்தைக்கர் யூஸ் பண்ணுவார். 1960 சான் பிரான்சிஸ்கோ இருக்கும்போது பண்ணுவார். ஓகே, அப்போ ஒரு ட்ரீயை பார்த்துட்டு இருக்கார். அந்த ட்ரீயை பார்த்துட்டு அந்த ட்ரீலோட ஸ்டிக்கை கொடுங்க அப்படின்றார். ஓகே, உடனே இப்போ ஹிருதயான மரம் சொல்ல பிரபா அதுக்கு வேணுமா எடுத்தாங்கன்னு மாதிரி. மரம் உயரமாக இருக்கும். டிவோட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரமிடாக நிற்பாங்க. ஒரு 5 பேர் நிற்பாங்க, ஒரு 3 பேரை விட்டு ஒருத்தர் கடைசியில் மேலே ஏறி கொடுக்குறாரு. அந்த மாதிரி பிரமிட் பண்ணுவாங்க. 3 பேர் நிற்பாங்க, 2 பேர் நிற்பாங்க, ஒருத்தர் மேலே ஸ்கின்னியான ஒல்லியாக இருக்க மேலே ஏறணும். ஓகே, இதான் பிளான். இந்த மாதிரி மேலே ஏறினோடனே என்ன ஆயிடுச்சு, 5 சென்டிமீட்டர் ஷார்ட் எட்ட மாட்டேங்குது குச்சி. 50 சென்டிமீட்டர் ஸ்டார்ட் எட்ட மாட்டேங்குது. ஓகே, அவன் எடுக்க ட்ரை பண்ணுறான், எல்லாம் கீழே விழுத்தான், பிரமிட் கீழே விழுந்துச்சு. ஓகே, எடுங்க ப்ரோப்பா திருப்பி பிரமிட் பெருசாக போடுவாங்க. ஓகே, திருப்பி விழுந்துருவாங்க எல்லாரும், 3வது தடவை போடுவாங்க. ஓகே, அவன் ப்ரோப்பா பண்ணிட்டான், எடுங்க டக்குன்னு 3வது தடவை போட்டு 3rd டைம் என்ன ஆகிடுவாங்க, கடைசியில் அவங்க விழுந்துருவாங்க. அப்போ 4th டைம் கடைசியில் எடுத்துருவாங்க. ஓகே, கடைசியில் பிறப்பாட்டை கொடுப்பாங்க. கொடுத்த உடனே பிறப்பாதை கொடுப்பாரு. இது அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது யூஸ்லெஸ் தூரக்கு போட்டுறாரு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆன்மீகம் இப்படி பண்ணுறாருன்னு நினைக்கக்கூடாது. ஓகே, சில சமயம் கேஷ் நோட் கேட்பாரு, அப்புறம் வேகமாக ஓடி போய் இருந்தாலும் இப்போதைக்கு வேணாம் அப்படின்றவார். ஓகே, இதில் நம்ம நினைக்கக்கூடாது, ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு பண்ணோமே நம்ம வேணான்ட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு அந்த இடத்துல என்கேஜ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். ஓகே, ஸோ காலையில் வந்து சாண்டிங் ஃபுல்லாக. ஒரு நாளைக்கு வந்து பிரபாதன் வந்து ஒரு வாக் போகும்போது எல்லாம் ஒரு சேரில் உட்காந்தோன்னே எல்லாம் என்ன பண்ணுறாரு, எல்லாம் சுற்றி உட்காந்துடுறாங்க. ஓகே, பிரபாதம் அப்படியே உட்காந்துட்டு பிரபாதம் எதோ சொல்ல போகிறான்னு சொல்லி எல்லாம் கீழே உட்காந்து இப்படி கவனிக்கிறான். அப்படியே என்ன பண்ண போகிறான், யாருமே எதுவும் சொல்ல அமைதியாக இருக்குது. பிரபாதம் எல்லாரையும் பார்க்குறாரு, எல்லா பக்தரும் அப்படியே சேட் பண்ணுங்க ஹரே கிருஷ்ணா அப்படின்றாரு. உடனே எல்லாம் சேட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இது பிரபாதம் பார்த்தோன்னே எல்லாம் பிடிச்சிருக்கு உங்களுக்குலாம். ஓகே, ஸோ பிரபாதம் வந்து ஓடுறவங்களை பார்த்து ஜாகர் சொல்லுவாங்களா, ஓடுவாங்கள்ல, அவங்கள பார்த்து சொல்கிறார் பிரபாதம். ஏன் அவங்களாம் ரன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை முக்கியமெல்லாம் எதுக்காக ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் பிரபாதம் ஆன்சர் சொல்கிறார், ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம், என்ன பார்த்து மரணத்தை பார்த்து பயம், அதனால தான் ஓடிக்கே இருக்காங்க அவங்க.
இந்த மாதிரி தான் மல்யுத்த வீரர்கள் ஏன் ஃபைட் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுக்கும் பயம் மரணத்தை பார்த்து. ஆனால் அவங்களை கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் பயம் இல்லைன்னா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், பேசாமல் சும்மா இருக்க வேண்டியதானே, எதுக்காக ஓடணும், எதுக்காக மல்யுத்தம் பண்ணணும், இது அதே ஃபியர் அப்படின்றார். அப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு காக்குறாரு, ஒரு இடத்துல நின்று வாக்கிங் போக நிற்கிறாங்க, நின்று கேட்குறாரு பிரபார் இது என்ன சைன் போட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஹிருதயானந்த மாதிரி சொல்கிறாங்க, இது சொல்கிறாது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே தான் குப்பையை வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரபா சொல்கிறார், அப்போ இந்த பௌதிகம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டார். மெட்டீரியல் வேல்டு ஃபுல்லாகவே குப்பை தான், அதை பக்கம் தான் வைக்கணும் அப்படின்ட்டார். ஸோ ஆனால் இது எப்படி பிரபா அவரே சொல்கிறார், அப்புறம் இது ஃபுல்லாக வைக்கிறதுக்கு இந்த கண்டெய்னர் பத்தாது, குப்பை தொட்டி இருக்கும் இல்லையா அது கண்டெய்னர், இது எப்படி உள்ளே இருக்க முடியும் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி பிரபா கேட்குறாரு. இன்னொரு நாள் போகும்போது பிரபா வந்து சொல்கிறார், சீக்கிரம் போன்றார். ஓகே, கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் ஸ்பீடு இருக்கிறார். அப்போ பிரபா வந்து ஸ்பானிஷில் பேசுகிறார். கியூ பசா முடிஞ்ச உடனே ரைடு முடிஞ்ச உடனே முச்சஸ் கிராசியஸ், தேங்க்யூ நினைக்கிறேன், முச்சஸ் கிராசியஸ் ஸ்பானிஷ், முச்சஸ் கிராசியஸ். அது கூகுள் டிரான்ஸ்லேட் கூட வருதான். ஓகே, ஸோ அதனால் இப்போ இந்த மாதிரி பிரபா குயிக்காக ஸ்பானிஷ் கொஞ்சம் கற்றுக்கிறாரு. சில சமயம் மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா பூக்களுக்கு பஞ்சமே கிடையாது, ஏகப்பட்ட பூ, எல்லாம் டிவோட்டிஸ் நிறையா பூவாக கொண்டு வருவாங்க, பெருசாக அடிக்கும். குரு பூஜைலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பூவெல்லாம் பூஞ்சிரும், எல்லாம் அப்படி கை நிறையா பூ கொண்டு வருவாங்க. ஓகே, பிரபா லெக்கே மூடிடும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ குரு பூஜை, இப்போ குரு பூஜை டேரெக்டாக குரு பூஜை, பிரபா உட்காந்துருப்பா அப்படியே குரு பூஜை நடக்கும். ஓகே, இப்போ நம்ம விக்கிரகத்தை பண்ணுறோம் இல்லையா குரு பூஜை, ஸ்ரீ குரு டெம்பிளில் போனீங்கன்னா எவரி 7:30 தானே, 7:30 கரெக்டாக குரு பூஜை நடக்கும். பிரபா குரு பூஜை பண்ணுவாங்கல்ல, இப்போ வந்து விக்ரமில் அவர் நேரம் இருக்கலாம், அவர் பண்ணுறாங்க குரு பூஜை. அப்புறம் பகவத்கீதை 2.12 பேசுகிறார் மெக்சிகோ சிட்டியில். நீங்கள் வந்து அமெரிக்கன் இல்லை, இந்தியன் இல்லை, மெக்சிகன் இல்லைன்னு எப்போ உணர்றீங்களோ, நீங்கள் ஆன்மீகம் அப்படின்னு எப்போ உணர்றீங்களோ அப்போ தான் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. தன்னை வந்து ஆன்மாவோட எப்போ ஒருத்தர் அடையாளப்படுத்திக்கிறாரோ அப்போ வந்து குதூகலமாகிறாரு, அவர் ஜாலியாகிறாரு. அதுக்கு தான் நம்ம தூய்மையான இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும், ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லணும்னு சொல்கிறார். தூய்மையாகாமல் ஒருத்தர் பகவானை அறிஞ்சிக்க முடியாது. அதனால் சைத்தன்யாவுடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் என்ன, அவர் வந்து என்ன சொல்கிறாரு, சாண்ட் ஹரே கிருஷ்ணா, அவ்வளோதான், எல்லாம் சாண்ட் பண்ணுங்கன்றார். அதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே இருக்க நிறைய மெக்சிகன் சின்ன பசங்க எல்லாருமே, லேடிஸ் ஜென்டில்மேன் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து ஜாயின் பண்ணி ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ணுறீங்க. எல்லாரையும் நீங்கள் இது கண்டிப்பாக பண்ண சொல்லி நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். தயவுசெய்து வாங்க, நல்லா சாண்ட் பண்ணுங்கள், நல்லா பிரசாதம் சாப்பிடுங்க, வீட்டுக்கு போங்க. நிச்சயமாக நீங்கள் தூய்மை அடைந்து இந்த அடுத்த லோகத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்கிறார், வைகுண்ட லோகம் போயிடுவீங்கன்றார். நிறையா கொஸ்டின் ஆன்சர் வருது. ஸோ அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, மேரேஜ் பண்ணிகிட்டே ஒருத்தர் வந்து பக்குவத்தை அடைய முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா சார், எஸ் பண்ணலாமே, ஹியூமன் பீயிங்னா மேரேஜ் தான், மேரேஜ் பண்ணிக்கலாம். நாய்களுக்கு பூனைகளுக்காக மேரேஜ்லாம் கிடையாது, மனிதன் தான் பண்ணணும். ஒருத்தர் வந்து மேரேஜே பண்ணாமல் இருக்க முடிஞ்சால் ரொம்ப நல்லது. ஆனால் மேரேஜ் பண்ணாலும் ஓகே தான், தப்பு கிடையாது. அவர் நல்ல மனுஷனாக இருந்து அவர் வாழ்க்கையை இது பண்ணி அவர் கடவுள்கிட்ட போக முடிந்தார். இன்னொருத்தர் கேட்குறாரு, இந்த கிருஷ்ணவனரை வந்து டெம்பிள் வெளியேருந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. ஏன்னா அப்போ மேக்ஸிமம் டெம்பிள் ஓடிஸ் தான் எல்லாருமே, கோயில் வெளியேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு கேட்குறாரு. எஸ் பண்ணலாமே, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நல்லா ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான்றார். ஓகே, அப்போ இன்னொருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ் ஒரு விதியை வந்து மீறிட்டா என்ன ஆகும், கிருஷ்ணா வந்து மன்னிப்பாரான்னு கேட்குறாரு. எஸ், கிருஷ்ணா மன்னிப்பார், ஒரு தடவை 2 தடவை ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு போய் கேட்டிங்கன்னா அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, எல்லாம் சீக்கிரம். ஓகே, சரிதான். அந்த மாதிரி சொல்கிறாங்க, சில பேர் நம்ம வீட்டுக்கு நம்ம மூமெண்ட்டுக்கு வராங்க, அப்புறம் இந்த 4 ரிலேட்டிவ்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, எந்த விதமாக இதுவும் இல்லை, திடீர்னு என்ன ஆகிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுறாங்க, ரொம்ப ஏற்ற எப்படி ஃபாஸ்ட்டாக முன்னேறுதுன்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, பிரபா சொல்கிறார், ஒருத்தர் வர்றாரு, 4 ரிலேட்டிவ்ஸ் ஃபாலோ பண்ணுறாரு, அப்புறம் கீழே விழுறாரு,
கீழே விழுந்தாலுமே எது வரையும் ஃபாலோ பண்ணாலும் அதெல்லாம் அசெட் தான், அவருக்கு அசெட் தானே. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தது எல்லாமே 10% எப்போ வருதோ அப்போ லிபரேஷன் கிடச்சிருமா. ஆன்மீக அசெட் வந்து எப்பயுமே லாஸ் கிடையாது, லாஸ்ட் ஆகாது. ஒரு கோயிலுக்கு வந்து விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கப்புறம் விழுந்தாலுமே அவர் லூசர் கிடையாது, அவர் கெய்னர் தான் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ லூசர்ஸ் வந்து கிடையவே கிடையாது ஆன்மீகத்தில். ஸோ கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணலாம், அவர் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். நீங்கள் பெர்ஃபெக்ட் ஆகிட்டா ஓகே, ஈவன் நீங்கள் ஃபாலோ இப்போ வந்து ஃபாலோ ஆனாலுமே என்னென்ன பண்ணீங்களோ அது உங்களுக்கு எப்பயுமே இருக்குன்னு சொல்லி ஸ்வல்பமபி எஸ் தர்மச்ச சாகித்ய மகதபேந்திர ஸ்லோகத்தை சொல்கிறார். சரி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அசட் சேர்த்து கடைசி என்ன பண்ணலாம், கிருஷ்ணாண்ட போகலான்றார். ஸோ பிரபானுடைய லாஸ்ட் விசிட்க்கு அப்புறம் இப்போ வந்து டிடியை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. மெக்சிகோவில் ராதாகிருஷ்ணா டிடி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி டிடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, பட் ஆனால் வந்து ட்ரெஸ்ஸிங் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னு சொல்கிறார். ட்ரெஸ்ஸிங் வந்து ப்ராப்பராக எங்கே பண்ணுறாங்களோ லாஸ் ஏஞ்சல்ஸில் பண்ணுறாங்க, அதே மாதிரி சேனல் நீங்களும் பண்ணணும் அப்படின்ட்டார். ஓகே, ஸோ பின்னால் வந்து விருந்தாவனோடைய பிக்சர் வச்சுருந்தாங்க டிடி பின்னால், அந்த மூடில் ஒர்ஷிப் பண்ணுற மாதிரி. பிரபா சொல்கிறார், இந்த விருந்தாவன் இந்த மாதிரிலாம் நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் அட்வான்ஸ் ஆகலை நீங்கள். இப்போ நம்ம கிருஷ்ணரை வந்து எப்படி ஒர்ஷிப் பண்ணோம்னா துவாரகதீஷை தான் ஒர்ஷிப் பண்ணுறோம், ருக்மிணி துவாரகதீஷை தான் ஒர்ஷிப் பண்ணுறோம், அதே மாதிரி தான் நீங்கள் ஒர்ஷிப் பண்ணணும். இன்னும் நம்ம ராதாகிருஷ்ணா ஒர்ஷிப் பண்ண அளவுக்கு நம்ம வளரலான்னு சொல்லிட்டார். ஆப்புலன்ஸாக ஒர்ஷிப் பண்ணுங்கன்ட்டார். ஓகே, ஒரு நாள் வந்து பிரபா செக் பண்ணுறார், ராதாகிருஷ்ணா பிரசாதம் பேட் கொடுங்க அப்படின்ட்டார். ஓகே, ஆல்டர்லேருந்து டேரெக்டாக கொண்டு வாங்கன்றார். எல்லாம் கொண்டு வரான், பிரசாதத்தை டேஸ்ட் பண்ணுறார் பிரபா. ஓகே, நல்லா பண்ணியிருக்கீங்கன்றார். இன்னொரு வட்டம் வந்து பூஜாரி என்ன பண்ணார் பார்த்தா, புது ஃப்ளவர்ஸையும் ஆஃபர் பண்ண ஃப்ளவர்ஸையும் ஒன்றும் வச்சுருக்கார். பிரபா சொல்கிறார், இப்படி வைக்கக்கூடாதுன்றார். ஓகே, ஏன்னா இது வந்து ஆஃபர் பண்ண வேண்டிய ஃப்ளவர்ஸ், இது வந்து ஆஃபர் பண்ண ஃப்ளவர்ஸ், ரெண்டுமே ஒன்றா வைக்கக்கூடாதுன்றார். ஓகே, அதனால் பிரபா சொல்கிறார், இந்த மாதிரி நல்ல குவாலிஃபைடு டிவோட்டியாக பார்த்து ஹெட் பூஜாரியாக போடுங்க, அவர் எல்லாத்தையும் செக் பண்ணணும், இதெல்லாம் செக் பண்ணணுன்றார். அதனால் இந்த டிடி ஒர்ஷிப்பை நல்லா பண்ணணும்னு சொல்லி பிரபா சொல்கிறார். சித்தி மோகனா சொல்கிறார், சங்கீர்த்தன் மூமெண்ட் தான் நம்ம இம்பார்ட்டன் சொல்லி சொல்கிறார். பிரபா சொல்கிறார், ஹிருதயானந்த கரெக்ட் பண்ணுறார். சரி, சித்தி மோகனா நீங்கள் எப்பயுமே பிரபா நோ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணுறார். அவர் என்ன சொன்னால் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும், நீ எதுக்கு நோ சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எஸ், பிரபா சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் சித்தி மோகனா வந்து நீ ஹெட் பூஜாரி ஆகுன்னு சொல்கிறார். சித்தி மோகனா சொல்கிறாரு, நான் வந்து ரொம்ப பயமாக இருக்கேன், எனக்கு நிறைய அஃபென்ஸ் பண்ணுவேன்றார். இது அந்த மாதிரி சொல்கிறார். இல்லை நீ வந்து போக கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றார். ஓகே, ஸோ அதனால் நீ வந்து பண்ண நீ எக்ஸ்பர்ட் ஆயிடுவேன்றார். ஸோ அதனால் அவர் வந்து பிரபாதர் வந்து இந்த மாதிரி அங்கே உள்ள பக்தர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. நிறைய கெஸ்ட்லாம் மீட் பண்ணல இந்த டைம். ஒரு நாள் வந்து ஈவினிங் ப்ரோக்ராமில் வந்து நிறையா ப்ரொஃபஸர்ஸ் இந்தியன் ஜென்டில்மேன்லாம் வராங்க. ஹனுமான் பிரபு, ஹிருதயானந்த மகாராஜெலாம் வராங்க பிரபாதை பார்க்கறதுக்கு. ஏன் சில பேருக்கு ஜெனியன் குரு கிடைக்கிறாங்க, சில பேருக்கு போகஸ் குரு கிடைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, பிரபா சொல்கிறாரு, எல்லா சிஷ்யனும் நினைப்பான் என்னுடைய குரு வந்து சூப்பர் அப்படின்னு தான் நினைப்பாங்க, அடுத்தவங்கெல்லாம் போகஸ் நினைப்பாங்க. ஆனால் இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, யார் ஒருத்தர் உண்மையிலே கடவுளுக்கு சேவனாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகே, கடவுளுடைய இருப்பிடத்தையே ஒருத்தர் அக்ரி பண்ணலைன்னா அவர் வந்து ராஸ்கல், அந்த ராஸ்கல் குருவாக இருக்க முடியாதுன்றார். ஓகே, அப்போ சில பேரை மென்ஷன் பண்ணி கேட்குறான், இந்த குரு எப்படி இந்தியன் குரு மென்ஷன் பண்ணி கேட்குறான். பிரபா சொல்கிறார், அந்த இந்தியன் குரு வந்து தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிறார்ல, அப்போ அவர் போகஸ், அவர் குரு கிடையாதுன்றார். ஏமாற்றிருக்காரு. எப்படி அவன் கடவுளாக முடியும், கடவுள் என்ன அவ்வளோ சீப்பான முட்டாளுக்கு தான் அவன் அக்செப்ட் பண்ணுறாங்கன்றார். அப்போ இன்னொரு ஃபேமஸான பர்சனை பற்றி அவர் பேசவே மாட்டார், அவரை பற்றி கேட்குறார். பிரபா சொல்கிறார், அவர் கடவுளை பற்றி எதுவுமே பேசவே இல்லையே, அவர் ஒன்லி பௌதிக வளர்ச்சியை பற்றி தான் பேசுகிறாரு, அவரும் கடவுள் கிடையாது, அவரும் குரு கிடையாதுன்றார். அப்போ இன்னொருத்தர் கேட்டோம்னா பிரபா சொல்கிறார், அவர் வந்து தன்னைத்தானே பகவான் சொல்லிக்கிறாரு, ஆனால் அவர் போகஸ். எப்படி நீங்கள் உங்களையே பகவான் சொல்ல முடியும்? ஏன்னா எதுக்காக மக்கள் அவரை பகவான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, அவர் சில மேஜிக்லாம் பண்ணுறாரு, கோல்டு எடுத்துகிட்டு வராரு, லிங்கம் கொடுக்குறாரு, இந்த மாதிரி பண்ணுறாரு அவர். அதனால் அவர் எல்லோரும் இது பண்ணுறாங்க. எதுக்காக இவர்கிட்ட கொஞ்சோண்டு கோல்டு வாங்க இவர்கிட்ட போகணும், கோல்டு மைனே இருக்குது, தங்க சுரங்கமே இருக்குது கிருஷ்ணட்ட, அவட்ட போட்டி தர எதுக்கு இவர்கிட்ட போகணும்னு சொல்லி கேட்குறாரு.
அவர் பேர்லாம் சொல்லக்கூடாது. பிரபுபாத ஓப்பனாகவே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டார் அவங்களெல்லாம். ஓகே, இந்த மாதிரி தங்கத்தை எடுத்து கொடுக்குறது, லிங்கத்தை எடுத்து கொடுக்குறதுலாம் கடவுள் கிடையாதுன்னு சொல்லி அப்பயே சொல்லிட்டார். அப்போ அந்த டிவோட்டிஸ்க்கெலாம் ரொம்ப கோவம். ஸோ அதனால் நம்ம வந்து உண்மையிலே கடவுள் தான் போகணும். இந்த மாதிரி டைனி காட்டை போகக்கூடாது அப்படின்ட்டார். தங்க சுரங்களே கடவுள் வச்சுருக்காருன்றார். அப்போ ஒருத்தர் சொல்கிறார், பெர்ஃபெக்ட் பக்குவமான அறிவுனா என்னன்னு சொல்லி கேட்குறாரு. பக்குவமான அறிவுனா நீங்கள் என்ன சொன்னாலும் அது கரெக்டாக தான், அதில் மிஸ்டேக்கே இருக்காது. அதான் பக்குவமான அறிவு. ஸோ எல்லா விதமான செட்டப்ஸ்லையும் அது கரெக்டாக இருக்குமான்னு கேட்குறாரு. எஸ், அதுதான் பக்குவமான அறிவுன்னு சொல்கிறார். ஓகே, இந்த சயின்டிஸ்ட் மாதிரி கிடையாது, அவங்க எப்பயுமே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படி இருந்தது, இப்போ மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெர்ஃபெக்ட் நாலேஜ் கிடையாது, எப்பயுமே கரெக்டாக இருக்கும். மனிதன் நினைக்கிறான் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் நாலேஜ், ஏன்னா அது எப்பயுமே கரெக்ட். எல்லா மனுஷனும் இறந்துதாங்க. ஓகே, உடனே அவர் கேட்குறாரு குறுக்கோயிலில் போய், அவங்க திருப்பி பிறக்கிறான்ல அப்படின்றார். பிறப்பா சொல்கிறார், டைனா பாடி தான் டை ஆகுது, ஆன்மா எப்பயுமே டை ஆகாதுன்றார். நான் ஹன்யத்தே ஹன்யமானே சரீரே. இப்போ இந்தியன் குரு இந்தியன் கெஸ்ட் கேட்குறாரு, ஒரு இந்தியாக்காரர் கேட்குறாரு, வர்ண சங்கரா இப்போ பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. பகவத்கீதையிலே சொல்லுவாங்க இல்லையா, வர்ணாசிரம தரப்படி இருந்தாங்கன்னா நல்ல நல்ல பாப்புலேஷனாக வரும். வர்ண சங்கரானா தேவையில்லாத பாப்புலேஷன், ஏன்னா பெண்களுடைய சாஸ்டிசிட்டி போயிடுச்சு. அதனால் தேவையில்லாத பாப்புலேஷனாக இப்போ இருக்குது சிவிலைசேஷனில். இதனால் இந்த உலகமே நரகமாக இருக்குதுன்னு சொல்கிறார். அப்புறம் பார்த்து சொல்கிறார், ஆமாம் அப்படி தான் இருக்குது. இப்போ எல்லாருமே ரொம்ப அவங்களுக்கு குழந்தையே கொள்கிற அளவுக்கு போயிட்டாங்க, இவ்வளோ தூரம் வந்துடுச்சு அந்த சொல்கிறார். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. ஏன் இருக்காது, எல்லாமே தான் இருக்கே சாப்பிட்றதுக்கு, யார் சொன்னால் எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்றார். நிறைய இந்த மாதிரி ஃபிகர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பேப்பரில் அப்படின்னு சொல்கிறார். பிரபா சொல்கிறார், நமக்கு இந்தியனை பற்றி சொல்கிறேன். எப்படி சொல்கிறாங்க, இந்தியா கண்ட்ரி ரொம்ப ஏழை கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் எல்லா கண்ட்ரியும் உங்கள் ஏழை கண்ட்ரியும் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது எல்லாமே. இங்கே நம்ம கண்ட்ரி நல்ல கண்ட்ரி தான். ஏன் இப்படி சொல்கிறாங்க, ஏன்னா நம்ம கவர்மெண்ட் எப்போயும் பிச்சை எடுத்துகிட்டே இருக்காங்க. அதனால் அவங்க எப்போ பார்த்தாலும் இந்தியா பார்த்தா பிச்சைக்காரங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா கண்ட்ரிலையும் தான் பாவர்ட்டி இருக்குது, கொஞ்சம் பேர் செத்து போகிறாங்க ஏழ்மையில். இந்தியாவிலேயும் கொஞ்சம் பேர் செத்து போகிறாங்க. இது வந்து இதுக்காக பிச்சைக்காரன் கண்ட்ரி சொல்ல முடியுமா நம்ம கண்ட்ரியை? இந்த மாதிரி தான் இது பண்ணுறாங்க அப்படின்றார். எல்லா கண்ட்ரிலையும் சூசைட் பண்ணி இறக்குறாங்க. அதனால் இறப்பை தடுக்க முடியாது. யார் சொன்னால் வந்து நமக்கு உணவு பத்தாதுன்னு சொல்லி, உணவு நல்லா இருந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமா? அமெரிக்காவில் எல்லாம் நிறைய உணவு இருக்குது, அதனால் ஹிப்பியே இல்லை. நிறைய ஹிப்பி அங்கே தான் வராங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏமாற்று அடைந்து வரவங்க நிறைய பேர் அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து இதுதான் இப்போ அமெரிக்கன் நேஷன் புவர் நேஷன் கிடையாது, பிரிட்டிஷ் நேஷன் புவர் நேஷன் கிடையாது, இருந்தாலும் இப்போ இஷ்யூ இருக்குன்றார். ஸோ அதனால் ஹிப்பீஸ் வந்து அந்த பார்க்கில் வந்து சும்மா படுக்கலாம், அவங்களுக்கு உணவுக்காக படுக்கல, வேறு எதுக்கோ படுத்துக்காங்க. பிறப்பா சொல்ல, ஆமாம் அவங்க எதுவும் தேவைப்படுதில்ல, எவ்ரிஒன் இஸ் நீட் அப்படின்னு பிறப்பா சொல்கிறார். அது நெசசிட்டி என்னன்னா கிருஷ்ண உணர்வு அப்படின்னு சொல்லி பிறப்பா சொல்கிறார். ஓகே, ஒருத்தர் கிருஷ்ண உணர்வு கண்டுபிடிக்கணும், அவருக்கு எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தி ஆயிரும்னு சொல்லி பிறப்பா அதோட முடிச்சுக்கிறாரு. நம்ம இதோட முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு கேள்வி இருக்கா? ஓகே, நம்ம